Hello friends, welcome back to my channel தேன்சுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவு பயன்படுத்தி ஒரு நார்மலான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு அடை தான் செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நான் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நார்மலாகவே கல் உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது பவுடர்ட் சால்ட்டை விட. ஸோ கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறதால கட்டிலாம் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் பேட்டர் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு குயிக்கான ரெசிபி இது. ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது. ஸோ இது கூட ஒரு நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கேரட் வந்து பொடியாக தூவி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், வாசனைக்காக ஒரு 4 இலை அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரை ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், முழு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா, ரொம்ப உங்களுக்கு வந்து லேசியான டே டயர்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு குயிக்காக ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 20 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க, தவா பேன். ஸோ இதில் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபிங்கிறதால நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மலாக பட்டர் இல்லை கீ இல்லை நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து மொத்தமாக ஊற்ற வேணாம், இல்லை மெல்லிசாகவும் ஊற்ற வேணாம். ஜஸ்ட் நார்மலாக ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் அடை மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ஸோ ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், என்ன அழகாக கோல்டன் கலரில் நல்லா ஒன் சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போது திருப்பி பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட அருமையான வீட் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி நீங்கள் வந்து கொடுத்தா கூட நல்லா அவங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 o'clock நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லது ரொம்ப. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒரு 3 டேஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிடாமல் இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலான ஃபுட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட அருமையான வீட் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.